எப்பா பைக்கில இருந்து கீழே விழுந்தது என்ன உடம்புலாம் வலிக்கு. சரி இந்த கூக்குல அடிச்சு பாப்போம். பைக்கில இருந்து விழுந்தால் என்ன மருந்து? ஐயா இதுல என்னெல்லாமோலாம் வருது, நம்ம சொல்லுது அது கேட்கவே மாட்டுக்க. என்ன செய்ய, உடம்பெல்லாம் வலி தாங்க முடியல. எம்மா பைக்கோட்டை வைக்கன்னு இவளுக்கு ஒரேடியா பரலாம் அனுப்பியிருப்பாளுவோ. பங்கோஸ் பங்கோஸ் என்ன பண்ற? ஐயா இந்த மனுஷன் முன்னாடி நம்ம கூகுள் கிட்ட பேசுறது தெரிஞ்சா கோபப்படுவாரு. விழுந்ததே தெரியக்கூடாது, வண்டியை மட்டும் தானே கீழே போட்டோம்னு சொல்லியிருக்கோம். வாங்க கூகுள்கிட்ட பேசுதேன். என்னமோ சொந்தக்காரிய வீட்டை பேசுற மாதிரி சொல்லுத. சொந்தக்காரியவியலை விட கூகுள் நல்ல டைப்பா இருக்கு, நல்ல பேசுது. என்ன கேட்டாலும் சலிக்காம பதில் சொல்லுத. அது மிஷினு, என்ன கேட்டாலும் சொல்லும். மனுஷங்க அப்படி இல்லல்லாட்டி. ஆமா ஆமா, மனுஷங்களை விட மிஷினே நல்ல குணமா இருக்கு. அட பைத்தியமே. சரி காலையில என்ன வச்சிருக்க சாப்பிட? இன்னைக்கு உப்புமா. ரொம்ப தப்புமா. ஐயே மறந்தே போயிட்டு, இன்னைக்கு மத்தியானம் நெட்டவழிக்கு சாப்பாடு போடுறதா சொல்லி இருந்தேனே. அவளுக்கு ஒரு போன் அடிச்சு கூப்பிடணும். இருங்க போன் அடிப்போம். ஹலோ நெட்டவழி, நான் பங்கஜம் பேசுற மாட்டி. ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3. நான் நெட்டவழி பேசுறேன். பைத்தியமே, மதியானம் 1 மணிக்கு எங்க வீட்டுல உனக்கு இன்னைக்கு சாப்பாடுன்னு வேற எங்கேயும் தின்றாத. இன்னைக்கு சாப்பாடுன்னு சொல்லியிருந்தியெல்லாம் நல்ல வேலை சொன்னீங்கக்கா. இல்லைன்னா நாளைக்கு நிறைய சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். அது பிரச்சனை இல்லை, எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும் எனக்கு பசிச்சுட்டே தான் இருக்கும். நான் 1 மணி இல்லை 12:30 கரெக்டாக அங்கே இருப்பேன். இல்ல 12:30 வந்துகிட்டு பறந்துகிட்டு நிக்க கூடாது. 1 மணினா 1 மணி தான், சரியா? ஆமா. சரிக்கா. என்னட்டு இன்னைக்கு திடீர்னு அவளுக்கு விருந்து மருந்துன்ட்டு கிடக்க? மாசமா இருக்கல்ல, இது 4வது மாசம். சரி அவளுக்கு ஏதாவது சாப்பாடு பொங்கி போடுவோம். அடுத்து வளகாப்பு போட்டதுக்கு அப்புறமும் நம்ம சாப்பாடு போடணும். பக்கத்துல இருக்கால்ல. சரி அப்ப இன்னைக்கு விருந்து சாப்பாடு இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி. ஒரு புடியும் இல்ல 2 புடியும் இல்ல. நீ ஆபீஸுக்கு போறோம். சாயந்தரம் எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன், எடுத்து திங்கலாம். லீவ் எல்லாம் சும்மா போட வேண்டாம். உங்களை பார்த்து அந்த பிள்ளைகள் கிட்ட போகுது, லீவ் கேட்குவோம். இவளுக்கு புருஷனா பிறந்ததுக்கு நான் நெட்ட வழியாவது பிறந்திருக்கலாம். இவ கூடயே சுத்திட்டு இருக்கலாம்ல. போங்க நேரத்தோட குளிச்சுட்டு ஆபீஸுக்கு கிளம்புங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா. இந்த சின்ன பிள்ளைகளோ மாதிரி இவரு லீவு போடுறதுக்கு அலையதான்ப்பா செய்தாரு. ஆமா, வேலைக்கு போக வலிக்கு. சரி நம்ம இப்பவுமே எல்லாத்தையும் வெட்டி கிட்டி சுத்தம் பண்ணி வைக்கணும். அவ வந்ததும் சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்ல. சீக்கிரமாவே வந்து நின்றுவா. 12 மணிக்கெல்லாம் காலைல வெந்நியை ஊத்திட்டு வந்து நிற்பா. இப்போ எல்லாம் வேலையெல்லாம் பார்ப்போம். முதல் 4 மாசங்கிறதுல நல்லா காய்கறி கீரையா செஞ்சு கொடுக்கணும். கறி மீனெல்லாம் கொடுக்க கூடாது. ஆமா, கறி மீனுக்கு அலைவா. வெஜிடபிள் பிரியாணி, கீரை கூட்டு, கீரை பொரியல், அதுக்கப்புறமா நல்ல கீரை காய்கள் எல்லாம் எல்லாமே செஞ்சு வச்சிருவோம். கலோ எச்சு வச்சுமி. யாரு இளிச்சக்காவா? வாங்க என்ன பழக்கடைக்கு போலையா? வெரி போரிங் பழக்கடை. அதான் உன் வீட்டுக்கு வந்தேன். என்ன ஒரே காய்கறி கீரைன்னு என்னட்டு இன்னைக்கு ஃபங்க்ஷன்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இன்னைக்கு நெட்டவழிக்கு சாப்பாடு பொங்கி போடுதாங்க்கா. 4வது மாசம் பிறந்திருக்குல. ஓ ஆயிடுச்சு, அப்படியா? அப்போ ஒரு 2-3 நாள் போட்டோம், நானும் அவளுக்கு பொங்கி போடுவேன். இல்லக்கா 7வது மாசம் தான் பொங்கி போடுவாவோ. நம்ம கூட இருக்கிற பிள்ளை அதான் நான் 4வது மாசமும் அடுத்து 7வது மாசமும் பண்ணுவேன். 7வது மாசம் நம்ம நல்லா கறி மீன் அந்த மாதிரி வாங்கி போடுவோன்னே. ஓ அப்படியா சங்கதி. சரி இளிச்சக்கா, நீங்களும் சாப்பிட வந்துருங்கன்னா உங்க மகளையும் கூப்பிட்டு வாங்கண்ணே. வேற யாரையும் கூப்பிடல, நெட்டவழியை மட்டும் தான் கூப்பிட்டுருக்கேன். ஏன் மவெல்லாம் வரமாட்டாட்டி? அவ வந்து காலேஜ் அங்க இங்கன்னு அலைஞ்சிக்கிட்டு இருப்பா. நான் கண்டிப்பா வந்துடுவேன். சுவார். சரிக்கா. ஐயோ கடவுளே, ஆண்டி எவ்வளவு நேரம் தான் ஒரு பாலை காய்ப்பீங்க? எவ்வளவு நேரம் இருக்கிறது? நீங்க சரியான மெண்டல். ஏஞ்சலு, இவ்வளவுதான் மரியாதை. செவுட்டுல 4 இலை கிளப்பிடுவேன். உனக்கு சாப்பாடு வடிச்சு கொடுறது பெருசு. மெண்டலா? நான் மெண்டல் என்ன செய்ய தெரியுமா? இரு வரேன். மெண்டல் இப்படி முடிய இழுக்கும், இப்படி மூஞ்சில கிள்ளும், இப்படி காலை வாரி கீழே நச்சுன்னு இழுத்து போடும். அம்மா வலிக்கு. ஆண்டி பைத்தியம். கிரு மறுபடியும் ஆண்டி பைத்தியம் கீத்தியம் காத. அப்புறம் அந்த கொதிக்கிற பால் எடுத்து மோரையில ஊத்திடுவேன். ஐயோ இது செஞ்சாலும் செய்யும். ஐயோ பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் இருந்து பிடிச்சிட்டு போனோம். இனிமே ஒழுங்கா இருப்பாள்ல, பேசுவாள பேச்சு. இதே மாதிரி இனிமே இவளை பிடிச்சு அடிச்சு கீழே தள்ளி விடணும். என்ன அத்தை பாட்டி, பால் ரொம்ப நேரமா கொதிக்கி பார்த்து தயாராயிராம. ஆமா, பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஒரு சமையல் கட்டல வந்து சமையல் செஞ்சோம், வேலை செஞ்சோம், பாத்திரம் கழுவணும், ஒன்னும் கிடையாது. ஊர்காட்டை சுத்திக்கிட்டு வந்து தின்னுட்டு போறதுக்கு தான் லாய்க்கு. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் கூட தெரியல. என்ன அத்தை பாட்டி ஓவரா பேசிட்டு இருக்கியோ? இப்போ கொஞ்ச நாளைக்கு வேலை செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காவல்ல. 7 மாசத்துக்கு அப்புறம் தானே நிறைய வேலை செய்யணும். 7வது மாசம் ஆகட்டும் பாரு, உனக்கு குறுக்கு ஒடிய வேலை கொடுக்க. அப்பதான் சுகப்பிரசவம் ஆகும். அந்த வெங்காயத்தெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா இன்னைக்கு என்ன சமையல்? பாவக்காய் குழம்பு, உருளைக்கிழங்கு கூட்டும் செய்யணும். சரி, அதை செஞ்சு நீங்களும் தாத்தா மாமாவும் தின்னுங்க. எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேண்டாம். சொன்னோம்ல, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்ல. எங்க போய் திங்க போற இன்னைக்கு? புருஷன் ஹோட்டல்ல உனக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தானோ அந்த பார்சல் பாண்டியன். என்ன கொழுப்பு உங்களுக்கு? பார்சல் பாண்டியனா? இருங்க அவர்கிட்ட சொல்லி கொடுக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு பங்கச்சக்கா வீட்டில் இன்னைக்கு விருந்து.
ஐ விருந்தா? அப்ப வீட்டுல உள்ள எல்லாரையும் கூப்பிடுவாவோ? நானும் வந்துருதேனே, அவரை கூட்டிட்டு வரேன். அப்படிலாம் அந்த அக்கா சொல்லலை. நெட்டவழி நீ மட்டும் சாப்பிட வந்திருந்தான்னு சொன்னாவோ. இது என்ன புது கதை? விருந்துனா விருந்துக்கு எல்லாரும் வரணும், வீட்டில் உள்ளவங்க எல்லாரும் வரணும்னு அதெல்லாம் இல்லை. மாசமா இருக்கிற பிள்ளை மட்டும் போய் தின்னுட்டு வந்தா போதும். எனக்கு எதுக்குமா அடுத்த வீட்டு சாப்பாடு? நான் ரொம்ப சுத்தம் பார்ப்பேன், நான் சாப்பிடலாம் மாட்டேன். எனக்கு வேண்டவே வேண்டாம் தாயே. ஆமா, நீங்க ரொம்ப சுத்தம் பார்க்க வேண்டியதான். 3 நாளைக்கு ஒரு வாட்டி சேலையை மாத்துறது, 2 நாளுக்கு ஒருக்க குளிக்கிறது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பல்லு தேய்க்கிறது. கேட்டா சுத்தம் பார்க்கறது. அவங்க உங்க வேலை வீட்டில் விட மாட்டாவோ. போதும்னே ஓவரா பேசிட்டு இருக்க. தினமும் குளிச்சு முழுவி சுத்த பத்தமா இருப்பேன். வாயை உடைச்சு விடுவேப்பா. ஐ லவ் விருந்து, ஐ லவ் விருந்து. நானும் விருந்துக்கு வருவேன். வேண்டாண்ணா, நீ என்ன வராமலா இருக்க போற? வந்து தொலை. நாங்கெல்லாம் எவ்வளவு ரோசக்காரங்க, மானம் உள்ளவங்க. இவங்க வீட்டுல சாப்பிட போறோமா? ஏன் சொல்லு, விருந்துக்கு தானே போற, ஒரு தூக்குச்சட்டி கொண்டு போ. கொஞ்சோண்டு கூட்டு, கொஞ்சம் குழம்பு வாங்கிட்டு வந்துரு. சோறு நான் வடிச்சு வச்சிருந்தேன், நல்ல சமைப்பாவ. சரியா? தூர ஓடிருங்க, மூக்க பிச்சு எரிஞ்சிருவேன். ஆமா, என் கையை பிடிச்சு காலை பிடிச்சு கிள்ளி என்ன இழுத்து போட்டுட்டு சாப்பாடு வேணுமா சாப்பாடு? ஓடி புடுங்க ஓடி, மண்டைய பிடிச்சு பரண்டிடுவேன் பரண்டி. சி, இதெல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது தெரியுமா? சாப்பிடணுங்கிறத மட்டும் மைண்ட் ஃபுல்லாவே வச்சுக்கிட்டு அலையுதப்பா. எப்பா, ஒரு வளைய சமையல் முடிச்சாச்சு, கொஞ்சம் இதை அங்க எடுத்து வச்சாச்சு. இனி அந்த பிள்ளைய கூப்பிட்டு விருந்து வச்சிட வேண்டியதான். எந்த நண்பியே நண்பியே, ஏனில் மிதக்கும் வம்பியே. வம்பிதான், வம்புழுக்கிறவதான அவ. வாங்க வாங்க வாங்க, நானே போன் அடிக்கணும்னு வந்துட்டியோ? வாங்க. இது ஏஞ்சல் வந்திருக்காளோ? சரி வா உட்காரு. அளவு போட்டு தானே பொங்கனா, ஏஞ்சல் பிள்ளை ரொம்ப எல்லாம் திங்கும் பாவும். என்ன செய்ய, மிக மாசமா இருக்கிறவளுக்கு தானே முதல்ல கொடுக்கணும். பத்தாம போயிட்டோன்னா அது வேற சங்கடமாச்சே. ஏஞ்சல் இங்க வா, நம்ம சோபால இருப்போம், அவ திங்கட்டும், அப்புறம் நம்ம திம்போம். ஆஹா, அதெல்லாம் முடியவே முடியாது. நானும் அவ கூட சேர்ந்துதான் திம்பேன். 2 சேர் இருக்கு. ஏட்டி லெப்ப, அவ மாசமா இருக்க, அவளுக்கு தாண்டி போடுவாங்க. நீ என்ன மாசமாவா இருக்க? சரி, நான் மாசமாவே இருந்துட்டு போறேன். அப்படியே வச்சுக்கோங்க, எனக்கு சாப்பாட போடுங்க. ஏப்ல ஏஞ்சல், என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? சோறுக்காக என்னனாலும் பேசுவியோ? வாலிய பிள்ளைய இருந்துட்டு என்ன பேச்சு பேசுற? நீ உட்கார்ந்து சாப்பிடம்மா. நீ ஏதாவது லூஸ் மாதிரி உளறிட்டு இருக்காத. ஏஞ்சல், வெரி வெரி பேட் பிளாக், சேம் சேம் பப்பி சேம். அதெல்லாம் பார்த்தா சோறு கிடைக்காது. நான் தான் உட்காருவேன். ஐ லவ் சாப்பாடு, ஐ லவ் விருந்து. சீ, நீ எல்லாம் மனச ஜென்மமே கிடையாது. போ போ ஓடு, இந்த சாப்பாடு எடுத்துட்டு வரேன். ஏட்டி ஏஞ்சலு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க. ஆரஞ்சு மண்டையன, உனக்கு தான் வயசு எப்படி ஒரு 40 இருக்காது? இல்ல, அவளுக்கு 50. ரொம்ப பேசாத சரியா? எனக்கு 23. ஓகேங்களா? சரி, இப்பதானே காலேஜ் முடிச்சிருக்க, கொஞ்ச நாள் நல்ல ஜாலியா இருந்துட்டு கல்யாணம் முடி. அவசரமா ஏன் முடிக்கணும்? நல்லா சாப்பிடுங்கண்ணே, நல்லா பண்ணிருக்கேன், சாப்பிடுங்க. ஐ, மீனு, நண்டு, சிக்கன் எல்லாமே இருக்கு. ஏட்டி, இது அசைவம் கிடையாது, சைவம். அது மீன் கிடையாது, சேனக்கிழங்க மீன் மாதிரி சேப்ல வெட்டி வச்சிருக்கேன். அது உனக்கு சிக்கன் கிடையாது, எல்லாமே கிழங்கு தான். அப்படி பாக்கிறதுக்கு அழகா இருக்க வச்சிருக்கேன். ஏக்கா என்னக்கா, சிக்கனு மீன்லாம் வச்சிருப்பியோன்னு பார்த்தா கருணக்கிழங்கு புருணக்கிழங்குங்கியோ. ஏட்டி பைத்தியமே, சாப்பிட்டுட்டு இதான் உடம்புக்கு நல்லது, ஒழுங்கா தின்னு. எம்மாடி, நம்ம தப்பிச்சிட வேண்டியதா. இத கருணக்கிழங்கு கரிஞ்ச கிழங்குலாம் நமக்கு இறங்காதுப்பா. நமக்கு ஒரு ஆம்லேட்டை போட்டு நல்ல சோறு வடிச்சு தின்னா போதும். பாரு, பிடிக்கலன்னு சொல்லிட்டு எப்படி கிடந்து திங்காளுவோன்னு. ஏக்கா, அவளுக்கு தின்னதும் அடுத்தது நீங்க உட்காந்துருங்கக்கா, உங்களுக்கு இலை போட்டுறதே. இல்ல பங்கஜம், நான் இன்னைக்கு விரதம் பத்துக்க, நான் மறந்தே போயிட்டேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பத்தியா? ஆமா, கோயிலுக்கு போகணுமா. நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். என்ன திடீர்னு விரதம் சொல்லவே இல்ல? காலையில கேட்கும்போது சரி சரின்னு மண்டையாட்டினியல. காலையில கறி நினைச்சேன், இப்பதானே தெரியுது அவ்வளவு காய்கறின்னு. இட்ஸ் ஓகே பங்கஜம், இருக்கட்டும். எப்பா நல்லா சாப்பிட்டாச்சுக்கா, போதுங்கா, சந்தோஷமா இருக்கேன். என்னடி அப்படி புது இலை போட்ட மாதிரி வலிச்சு நக்கி வச்சிருக்க? இந்த இலையை ஏன் திங்காம விட்ட? திங்க வேண்டியதானே. போங்க இழிச்சக்கா, உங்களுக்கு வேற வேலையே இல்ல. அவுக்கு ஏ கடவுளே, இலைய கூட விட்டு வைக்கல. ஏமிட்டி இலையில 3 ஓட்டையை போட்டு வச்சிருக்க? பசியில நல்லா சாப்பிட்டேனா, பரண்டி சாப்பிட்டதெல்லாம் ஓட்ட விழுந்துருச்சு. இலையும் கொஞ்சம் வாயில போயிட்டு. கடவுளே, இலைய கூட விட்டு வைக்காம இப்படி திங்கியம்மா அந்த கருணக்கிழங்கு குழம்பையே. கறியெல்லாம் பார்த்தேன்னா இலையவே முழுங்கிருப்ப. அப்படித்தானம்மா நீ ஏஞ்சலு? சரிங்க வாங்கக்கா, சாப்பிட்டத கண்ணு வச்சு கிண்டல் அடிக்காதியோ. வாங்க. இல்ல, ஒரு மனசாட்சி இல்லாம இலையில ஓட்ட போட்டிருக்கா. அவ என்னடானா இலைய அப்படி கழுவுன மாதிரி தின்றுருக்கா. ஆச்சரியமா இருக்கட்டும் இதெல்லாம் பார்த்தா. ஆமா, இவங்க சாப்பிடவே மாட்டாவோ, எங்களே குறை சொல்லுதா ஒன்ன ஏஞ்சலு. ஆனாலும் ஏஞ்சல் கொஞ்சம் ஓவர் தான். ஆமா, ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் சொல்லுங்க. பங்கஜம், இன்னைக்கு விருந்து சூப்பரா முடிஞ்சது. ஆமாக்கா, ஏதோ என்னால முடிஞ்சது. அடுத்து 7வது மாசத்துலதான் கறி, மீன், முட்டை கிட்டெல்லாம் போடணும்க்கா.
அப்போ நான் வரேனே. அப்போ இப்போ வேணுக்குனே வராம போயிட்டீங்களோ? கறி இல்லனே. நோ நோ நோ, நான் அந்த மாதிரி கேர்ள் கிடையாது, நிஜமாவே விரதம். சரி வரட்டா. சரி என்னட்டு இலையவே பார்த்துட்டு இருக்கியோ, எந்திரிங்க, இலைய முடி வச்சுட்டு. விருந்து முடிஞ்சது.